சார் எனக்கு திறமை நிறையா இருக்குது, நான் நிறையா திறமைசாலி, ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது, நான் என்னமோ பின்தங்கிட்டே இருக்கேன். தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. அப்போனா ஓப்பன் பெஸ்ட்டு ஸ்டோன். நீங்கள் அந்த கல்லுலேயே நீங்கள் அதை உணர முடியும், டச் பண்ணால் உணர முடியும். ருத்ராட்சத்தை டச் பண்ணால் உணர முடியும், கல்லில் டச் பண்ணால் உணர முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரோஸ் குவாட்ஸ். கணவன் மனைவி செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் நிறையா இருக்குது. சுறுசுறுப்பே இல்லாமல் இருந்துட்டுருக்காங்க. டைகர் ஸ்டோன் சூப்பராக இருக்கும். சைனீஸில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பணக்கல், பணம் சொல்லுங்கள் சார், பணம், மணி மணி அப்படின்னா இந்த ராக்கல்ல சில பேர் வீடு கட்டும்போது வாஸ்துக்காக கொடுப்பேன். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கீழே போடுறதுக்கு இந்த கல் கொடுப்பேன். ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குறேன், பூஜை பண்ணி எடுத்து கொடுக்குறேன். இந்த கல் என் பக்கம் விழுகுது. திருப்பி எடுத்து வச்சு அவங்களே எடுத்து வச்சு திருப்பி வாங்குறேன், திருப்பி என் பக்கம் விழுகுது. வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க, திருப்பி என் பக்கம் விழுகுது. நான் இந்த லிப்பி ஸ்டோன் வாங்கிட்டேன். இது வரதே ஒரு அதிர்ஷ்டம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் கிடைக்காது, வரதே ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் அது வாங்கிட்டேம்மா, நல்லா கேட்டுக்கோங்க, இது நான் வாங்கிட்டேன். ஆனால் நான் முழுமையான சோம்பேறி. நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் உழைக்க மாட்டேன். இது வாங்கி வச்சாலும் வேதத்திலேயே அதாவது ஆயுர்வேதம் இருக்குது, மருத்துவம் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது இல்லையா? அந்த மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படியே இந்த ஸ்டோனுக்கு சொன்ன மாதிரி படிக்கணும். படித்தாதான் பாஸ் பண்ணுவீங்க, சும்மா ஸ்டோனை போட்டாலாம் பாஸ் பண்ண மாட்டீங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம், ஜாதகம், பரிகாரங்கள் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம், அது ரொம்ப வைரலா இருந்தது. வைரம் யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்றத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த உபரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன்ஸ், இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஸ்டோன்ஸை எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டோன்ஸை பத்தி எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ராசிக்கல் சொல்றீங்க? ராசிக்கல் நம்பிக்கைலாம் இல்லை. அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு வந்தது கூட பெருசாக நம்பிக்கை இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவரத்னம் பதித்த நச்சீராவும் சொல்லி கந்த சஷ்டியில் வரும். அதே மாதிரி சுவாமிக்கு வைர கிரீடம் சாத்திருக்காங்க. திருப்பதியில் பெருமாளுக்கு இது சாத்தியிருக்காங்க, அது சாத்தியிருக்காங்க. பெருமாள் அந்த முத்தங்கி சேவையில் காட்சி கொடுக்குறாரு. இதுல எல்லாம் எனக்கு நான் சாஸ்திரத்தை, சம்பிரதாயத்தை நம்புவேன். உங்களுக்கு தெரியும், சாஸ்திர சம்பிரதாயம், அலங்கார லட்சணம், இதுல எல்லாம் சுவாமி இந்த ரத்தின கல்லுல காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ அது ஏதோ உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை நம்பிக்கையும் இல்லை, இருந்தும் இருக்கு. இந்த மாந்திரிகம் மாதிரிதான், இருக்கா இருக்கு, பாதிக்குமா பாதிக்கும், ஆனா உண்மையா நம்பிக்கை இருக்கா இல்லை, அந்த மாதிரி போகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இப்படிதான் யதார்த்தமா ஒரு கல் இது இப்படி ஒரு ப்ராசஸ் ஆகும்பொழுது ஒரு நபர் நம்ம ஆஃபீஸுக்கு வர சார், நான் அந்த கல் விற்பனை பண்றேன், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் கிட்ட சொல்லிடுறேன். ஸ்டாஃப் ஒரே ஒரு நிமிஷம் சாரை இதை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன். பார்த்தோன்னே, சார் நான் கல்லெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், சாரி சார் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி அவர்கிட்ட சரி அவர் உட்காரலாமா சார்னு உட்காந்து பேசுகிறோம். பேசும்பொழுது இந்த கல் கொடுத்து நீங்கள் யாருக்காவது வித்தியாசம் ஆயிருக்கா, அஸ்ட்ராலஜருக்கெலாம் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்களா, அவர் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, சார் உங்களுக்கு ஒரு கல் கொடுக்குறேன், இதை நீங்கள் வச்சிருந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் ஒன்று கொடுக்குறாரு. அந்த கல் நான் வாங்கிட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, மோதிரமா பண்ணல, பேப்பர்ல மட்டும் ஜோப்குள்ள வைக்கிறேன். நல்ல டிஃபரன்ஸ் எனக்கு. என்ன மாதிரியான சேஞ்சஸ்? ஒரு பெரிய தெளிவு, ஒரு கிளாரிட்டி வருது, ஒரு தெளிவா இருக்கேன் நான். அப்ப மற்ற நேரமே தெளிவு இல்லாமல் இருக்கீங்களான்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கு, சப்ஜெக்ட் கிளாரிட்டி ஆகுது. ஒரு 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 ஏதோ ஒரு லைன் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு விஷன் இருக்கு. சரி, இதெல்லாம் நமக்கு அந்த இதா இருக்கும், மனப்பிராந்தியா இருக்குமோ அப்படிலாம் நினைச்சிருந்தேன். இல்யூஷனா இருக்குமோ, எக்ஸாக்டா அது நடக்குது. சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவர் போயிட்டு ஒரு அந்த கல்லு திருப்பி கொடுத்துருங்க சார், ரொம்ப காஸ்ட்லின்னு. திருப்பி கொடுக்கறதா? அதெல்லாம் சரிப்படாது, அதுக்கு எவ்வளவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை காசை கொடுத்துட்டேன்.
இப்போ இந்த கல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு 50 ரூபா எனக்கு கொடுங்க, நான் வெறும் 50 ரூபா. இந்த கல்லை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியும். அந்த கல் இதுக்கு முன்னாடி பண்ணது பார்த்தீங்கன்னா எமரால்டு கொடுத்தாரு. இப்போ கொடுக்குற கல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன். இது கல்லுக்கு உபக்கல் தான் இதுன்னு கொடுத்தாரு. பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. சரி இது அப்படின்னு வாங்கி வச்சேன். அந்த கல்லினுடைய விசேஷம் நான் சொல்ல மாட்டேன். பட் அடுத்த 1 மணி நேரத்தில் நல்ல மாற்றம் தெரிஞ்சது. சார் இது ஏதோ விற்கிறதுக்காக சொல்றாரு, இது ஏதோ இவர் ஒரு இது வச்சுட்டு இருக்காரு அதனால சொல்ற. சத்தியமா இல்லை. எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே. இது நடந்தது. இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உதவி செய்யும்? ஃபர்ஸ்ட் வந்து நான் கொடுக்கறது மூன் ஸ்டோன் தான் நிறைய சொல்லுவேன். மூன் ஸ்டோன். எஸ். மூன் ஸ்டோன் வந்து நீங்க போட்டீங்கன்னா மனசு வந்து ஒரு தெளிவா இருக்கும். நம்ம பாதி பேர் வளர்பிறை தேய்பிறை எல்லாம் பிறந்திருப்போம். அதே சமயத்துல பல யோசனைகள் மனசுல இருக்கும். இந்த கிளாரிட்டி தான் அப்படியே மனசை போட்டு படுத்தி எடுக்கும். அது மூன் ஸ்டோன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். மனம் சாந்தி ஆகும். மனம் வந்து ஒரு தெளிவு இருக்கும். சரி, இது போட்டு நல்லா தூக்கம் வரும்னு சொல்றாங்களே சார். நல்லது தானே. தூக்கம் இல்லாம நைட் எத்தனை பேர் இருந்துட்டு இருக்காங்க. நிம்மதியான தூக்கம் 8 மணி நேரம் வேணும்ல. ஸோ மூன் ஸ்டோன் பெஸ்ட். இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? மோதிரமா நிறைய பேர் போடுறாங்க. நான் டாலரா தான் சொல்லுவேன். ஏன்னா செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் எப்பவுமே சீக்கிரம் உடஞ்சிரும். இந்த கார்னல் பட்டுனா டக்குன்னு உடஞ்சிரும். உடஞ்சாலே நமக்கு வந்து ஒரு சகுன நிமித்தம்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் எல்லாமே டாலரா போட்டுக்கோங்க. அப்போ மூன் ஸ்டோன் தி பெஸ்ட் மூன் ஸ்டோன். சார் எனக்கு திறமை நிறையா இருக்கு, நான் நிறைய திறமைசாலி, ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது, நான் என்னமோ பின்தங்கிட்டே இருக்கேன், தடைகள் இருந்துட்டே இருக்கு. அப்போனா ஓப்பன் பெஸ்ட் ஸ்டோன். நீங்கள் அதை கல்லுலேயே நீங்கள் அதை உணர முடியும். டச் பண்ணால் உணர முடியும். ருத்ராட்சத்தை டச் பண்ணால் உணர முடியும். கல்லில் டச் பண்ணால் உணர முடியும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரோஸ் குவாட்ஸ். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பெஸ்ட் ஸ்டோன். அது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னா ரோஸ் குவாட்ஸ் தான். ஓகே, இது ரெண்டு பேருமே போடணுமா சார்? போட்டா இன்னும் நல்லது. போட்டா இன்னும் நல்லது. இதுவே டாலரா தான் பயன்படுத்தணும். டாலர். நான் எல்லாமே டாலரா தான் சொல்றேன். அதாவது வாங்கினது நல்லது, உடஞ்சது கெட்டதுங்கிற மாதிரி ஆயிடப்படாது இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஸோ ரோஸ் குவாட்ஸ் என்னமோ தெரியல சார், அடிக்ட் ஆயிட்டாரு இவர். கெட்ட விஷயத்துக்கு நிறைய அடிக்ட் ஆயிட்டார். எப்பவுமே தான் தெரிஞ்சுனாதான் திருந்த முடியும், அது ஒண்ணு. இருந்தாலும் இந்த ஸ்டோன் கொஞ்சம் உதவி செய்யணும். அமெத்திஸ்ட் அது நல்ல உதவி செய்யும். அமெத்திஸ்ட் ஸ்டோன். ஸோ இந்த ஸ்டோன் பயங்கரமான உதவி செய்யும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டோன் அது என்ன சொல்றேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்டோனு. இப்படி நிறைய ஸ்டோன்ஸ்ல செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்ல நிறைய இருக்கு. சுறுசுறுப்பே இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. டைகர் ஸ்டோன் சூப்பரா இருக்கும். சைனீஸ்ல நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பணக்கல், பணம் சொல்லுங்க சார், பணம், மணி மணி அப்படின்னா லிப்பீஸ்னு ஒரு ஸ்டோனு. இங்க பாத்தீங்கன்னா அந்த கல் உங்களுக்கு அந்த கல் இங்க இருக்கும். நான் உங்களுக்கு அந்த கல்லை காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் லிப்பீஸ் ஸ்டோன். சாதாரண கல் மாதிரி. அந்த சாதாரண கல்லை பாலிஷ் பண்ணி அதை கொண்டு வருவாங்க. அதை மோதிரமா கொண்டு வருவாங்க. அந்த கல் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது என்ன ஸ்டோன் சார்? லிப்பீஸ். நீங்க கையில வச்சிருக்க அந்த கல்லு தான் ஸ்டோனா இருக்கு. இந்த ஸ்டோன் தானா? ஆமா. அது பாலிஷ் பண்ணி. ஓகே, இது பண வரவுக்கான கல். எனக்கு இந்த கல் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இது ரா கல். அந்த கல்லு மேல ஒரு growth இருக்கு. growthனா வளர்ந்துருக்கா, அதனால அதை வச்சுட்டு இருக்கேன். ஓகே, சோ இது பண வரவுக்காக பயன்படுது. இந்த நீங்க சொல்ற மாதிரி இது எப்படி ஆச்சுன்னா, ஒருத்தருக்கு கொடுக்குறேன். இந்த ரா கல்ல சில பேர் வீடு கட்டும் போது வாஸ்துக்காக கொடுப்பேன். அந்த வீடு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கீழே போடுறதுக்கு இந்த கல் கொடுப்பேன். ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குறேன், பூஜை பண்ணி எடுத்து கொடுக்குறேன். இந்த கல் என் பக்கம் உழுகுது. திருப்பி எடுத்து வச்சு அவங்களே எடுத்து வச்சு திருப்பி வாங்குறேன், திருப்பி என் பக்கம் உழுகுது. வாத்தியாட்ட கொடுத்துட்டு அவங்க கையில கொடுக்குறாங்க, திருப்பி என் பக்கம் உழுகுது இந்த கல். அதனால இதை எடுத்து வச்சுட்டேன். சோ இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஸ்டோன்ஸ் நம்ம பயன்படுத்தலாம் நீங்க சொன்னீங்க. இது தொடர்ந்து எவ்வளவு நாள் நம்ம போட்டிருக்கணும், அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா சார்? அது இருக்கிற வரைக்கும் போட்டுக்கலாம். உடஞ்சிச்சுன்னா திரும்பி வாங்கிக்கணும். ஏன் உடையும்னா, சில பேர் ரஃப் யூஸ், சில பேர் நல்ல இதா இருப்பாங்க. அதனால அந்த யூஸுக்கு தகுந்தாப்புல அது இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இப்ப டாலராலாம் போடுறது கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கியே வச்சுக்கலாமா சார்? கூட வச்சுக்கலாமா? அது வேலை செய்யுமா? அந்த மாதிரி பண்ணலாமா? அது அவங்க வாலெட்ல வச்சுக்கிறது, பேக்ல வச்சுக்க. இப்போ நான் என்னோட ஆஃபீஸில் இது வச்சுட்டு இருக்கேன். இப்போ ரா கல் இதில் இருக்குது, இவ்வளோ கல் இருக்குது இதில், அதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதான் சொல்கிறேன், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு கீழே
நவரத்னங்கள்லாம் கல் போடும்போது இந்த மாதிரி கல்லெல்லாம் நான் வந்து வாஸ்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொல்லுவேன், சார் எனக்கு வந்து எனக்கு இந்த வீட்டில் நல்லா ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னா எந்தெந்த மூலையில் எந்தெந்த கல் இந்த ரா கல்ல போடுறதுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் யாரும் இப்போ சொல்லலை, நீங்கள் எடுத்து சொல்ல வச்சுட்டே. இது நான் சொல்லுவேன். அந்த அந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் அதாவது பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போட சொல்லுவேன், எந்தெந்த மூலையிலன்னு போட சொல்லுவேன். அப்போ இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு வீடு கட்டி வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கற்களால தீர்வு கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, இது மட்டும் கிடையாது, இது எல்லாமே தற்காலிகம். சரிம்மா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நான் இந்த லிப்பி ஸ்டோன் வாங்கிட்டேன், இது வரதே ஒரு அதிர்ஷ்டம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் கிடைக்காது, வரதே ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் அது வாங்கிட்டேம்மா, நல்லா கேட்டுக்கோங்க, இது நான் வாங்கிட்டேன். ஆனால் நான் முழுமையான சோம்பேறி, நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வந்து உழைக்க மாட்டேன், இது வாங்கி வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே திறமை இருக்குது, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இன்னும் அதை பாலிஷ் பண்ணால் போதும். வைரத்தின் மேலே தூசி விழுந்திருக்கு, அது தட்டுறதுக்கு ப்ரஷ் தேவை, அதுதான் இதெல்லாம், அதான் அதிர்ஷ்டம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? இதுதான் எல்லாத்தையும் மாற்றும் நான் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட அந்த வைராகியம் இருக்கணும், உங்ககிட்ட அந்த மனசு இருக்கணும், உங்ககிட்ட அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும், உங்ககிட்ட அந்த அந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஜெயிப்பீங்க. அது கூட இது சேரும்போது நல்லா இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு இதை பயன்படுத்தலாமா சார்? குழந்தைகளுக்கு போடலாமா? குறிப்பா வந்து படிப்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிற நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கு கிரீன் கிராஸ்னு ஒரு ஸ்டோன், அது போடலாம். சூப்பரான ஸ்டோன், அது படிப்புக்கு உண்டான ஸ்டோன். அது நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க, அது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அது பெரியவங்களே போடலாம். ஆக்சுவலி ஒருத்தர் ஞாபக மரத்து இருந்துகிட்டே இருக்குது சார் அப்படின்னு, ஞாபக மரத்து இருந்துகிட்டே இருக்குது. நான் 2 விஷயம் சொன்னேன், தேன் சாப்பிடுங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தேன் சாப்பிடுங்க. நான் எப்பவுமே 2 வகை 3 வகையில் வந்து தீர்வுகள் வந்து கொடுப்பேன். சார் எனக்கு உடம்பு ரொம்ப படுத்திகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான ஜாதக பிராயஸ்தமும் சொல்லிவிட்டு மருத்துவரை சரியாக இந்த நாளில் போய் பாருங்கள், இவங்களை போய் பாருங்கன்னு சொல்லி. ஏன்னா நான் அதாவது இதை ஒரு மூட நம்பிக்கை மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன், ஒரு தீர்வு இருந்தால் தான் நான் சொல்லுவேன், ஒரு கால்குலேஷன் இருந்தால் தான் சொல்லுவேன். ஏன்னா வேதத்திலேயே அதாவது ஆயுர்வேதம் இருக்குது, மருத்துவம் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது இல்லையா? அந்த மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, அப்படியே இந்த ஸ்டோனுக்கு சொன்ன மாதிரி படிக்கணும், படித்தாதான் பாஸ் பண்ணுவீங்க, சும்மா ஸ்டோனை போட்டாலாம் பாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்போர்ட்டிங் சிஸ்டமா இந்த கற்கள் நல்லா வேலை செய்யணும் நமக்கு. நல்லா, ரொம்ப நல்லா. எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம், சில பேர் கல்லே போட முடியாது, ஏன்னா என்னால் சஜஸ்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஹாரோஸ்கோப்லாம் இருக்கு. நம்ம லோக சாதாரண சொன்னா இடியாப்ப சிக்கலா இருக்கே சார் அப்படின்னு அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து அது நம்ம போடுறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இப்போ நிறைய பேருக்கு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்கியிருக்கல, நீங்கள் இன்னொருத்தர் சொல்லி அப்படி இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், சார் என்ன சார் நீங்கள் சொல்லி வச்சிருக்கீங்க, சொல்லுங்க சார், அது நானும் வாங்கி வைக்கிறேன் சார், அந்த மாதிரிலாம். சார் இது எந்த ஃபார்ம்ல போடுறது? ஏன்னா நிறைய பேர் பிராஸ்லெட்ஸ் போடுறாங்க, ரிங் போடுறாங்க, லாக்கெட்ஸ் போடுறாங்க, எது சார் பெஸ்டா இருக்கும்? இன்னைக்கு இது 2026, இன்னைக்கு நான் இது ஃபார்முலாவை கடைபிடிக்கிறது ஒரே விஷயம் மட்டும்தான், லாக்கெட் டாலரா பண்ணிட்டு இருக்கேன். நான் இதில் போட்டு நான் எதுவுமே டெஸ்ட் பண்ணாமல் போட்டு பார்க்காம 4 பேருக்கு அது சொல்ல மாட்டேன். நான் அதை பண்ணதில்லை, நான் சொன்னதும் இல்லை. பிரியப்படுறாங்கன்னா கல் கொடுப்பேன், மீன்ஸ் பிரியப்படுறாங்கன்னா இதை சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் உபரத்னங்கள் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, என்ன மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும், என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக புதுசாக எப்பவும் போல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.